தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சபையா கூடி இந்த வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் ரூத்து 1ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனத்தை நம்ம பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோட 2 குமாரர் கூடவும் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். பாருங்க, இந்த பஞ்சத்தினால கஷ்டப்பட்டவர்களாக என்ன என்ன பண்றாங்க, மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு இவங்க இப்ப 2 பசங்க 2 பையன்மாருங்க மனைவி நகோமி இந்த ஐயா இவர்களெல்லாம் போறாங்க. போயிட்டு போன இடத்துல என்ன ஆகுது, இந்த இவரும் செத்தாச்சு, பையன்மாருங்க 2 பேரும் செத்தாச்சு. இப்ப அங்கே இருந்து மோவாப் தேசத்துல இருக்கும் பொழுதே அந்த தேசத்துல இருந்து பொண்ணு 2 பையன்மார்களுக்கு பொண்ணு எடுத்துக்கிறாங்க. இப்ப திரும்ப வரும் பொழுது 3 விதவைகளாக திரும்பி வராங்க. நகோமி இங்க வீட்டுக்காரரும் இறந்தாச்சு, பசங்க 2 பேரும் இறந்தாச்சு, மருமமார்களும் இந்த அம்மாவும் மட்டும் திரும்ப வர்றாங்க. ரொம்ப வேதனையோட கவலையோட வர்றாங்க. அப்ப பாருங்க, நான் சுருக்கமா வாயினால சொல்றா நிறைய வாசிக்கும் பொழுது நல்ல கருத்துக்கள் நல்லா இருக்கும். இப்ப வரும்பொழுது சொல்றாங்க, இந்த நகோமி அம்மா சொல்றாங்க மருமக்கள்மார்கள் பார்த்து, நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட போயிருங்க, நீங்க சின்ன வயசுகளா இருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா பொருட்படுத்திக்கிருவாங்க, நீங்க போங்க, நீங்க தனிமையா இருக்கிறது எனக்கு கவலையா இருக்குது, உங்களை குறித்து எனக்கு கவலையா இருக்குது, நீங்க போங்க, உங்களை குறித்து எனக்கு விசாரணமா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. பாருங்க, இந்த 13வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு நீங்க பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதுனால் உங்க நிமித்தம் எனக்கு மிகுந்த விசானமா இருக்கிறது. பாருங்க, எனக்கு என் குழந்தை பிறந்து வளர்ந்து அவருக்கு வளர மட்டும் நீங்க இருக்க முடியாது, அதனால நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. உங்களால எனக்கு ஒரே கவலையா இருக்கிறது, மனசு விசானமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுதே மருமக 2 பேருமே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மாமி உங்களை குறித்து எனக்கு கவலையா இருக்கிறது, பாரமா இருக்கிறது, விசானமா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க பாரப்படுறதுனால இவங்களுக்கு அவங்க மேல ஒரு பற்றுதல், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு அன்பு வந்துருது மாமியார் மேல. நாங்க போக மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் ஒரு மருமக போயாச்சு. இந்த ரூத்துங்கிற மருமத்தைக்கும் மாமியார் விட மாட்டேங்குது. இல்ல நான் உன்னோடதான் வருவேன், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீ கும்பிடுற தெய்வம் என்னோட தெய்வம், உன்னோட தேசம் உன்னுடைய வீடு எல்லாமே எனக்குரியது, நான் என்ன செய்வேன், மரணமே அல்லாம உன்னை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியாது, உன்னோடதான் வருவேன் அப்படின்னு உறுதியா பிடித்துக்கிட்டாங்க. சரி வா போன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு தன்னோட தேசத்துல இருக்கும் பொழுது இவங்களுக்கு கஷ்டம், சாப்பாடு வேற வழி கிடையாது. இப்ப கோதுமை அறுக்கிற இடங்களை சிந்தி கிடக்கிறத செலவற்ற புரைக்கிட்டு சாப்பிடுறதுக்கு வழி உண்டாகிறதுக்கு இந்த ரூத்துங்கிற பெண் என்ன செய்யறாங்க, அந்த கோதுமை சிந்தி அறுக்கிற இடத்துல போயிட்டு சிந்தி கிடைக்கிறத பொறுக்க போறாங்க. இப்ப பாருங்க, அந்த ரூத்து எந்த நிலையில இருந்தா அந்த அறுக்கிற இடத்துல சிந்தி கிடைக்க யாரு, இன்னும் வேற வேற வேத பக்கத்துல நம்ம பார்த்தோம் சொன்னாக்கா, பரதேசிகளும் திக்கற்றவர்களும் கஷ்டப்படுறவர்களால் சிந்தி கிடைக்கிறத பொறுக்க போறாங்க. இப்ப அந்த நிலையில அந்த ரூத்து வர்றாங்க. இப்ப போய் பொறுக்கிறது போவாசிங்கிற இடத்துல தான் பங்காளினே அந்த அம்மாவுக்கு தெரியாது, ரூத்துக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல போயிட்டு அந்த வயல்ல போயிட்டு பிறக்கிறாங்க. அப்ப போவாசி இதை பற்றி விசாரிக்கும் பொழுது ரூத்துடைய நல்ல குணங்களை கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறான். ரூத்தை கூப்பிட்டு வாழ்த்துறான். நீ எங்கேயும் போகாத, இங்கேயே பொறுக்கிக்க, நீ இங்கே இரு, என்னுடைய வேலைக்கார பொண்ணுகளோட இருன்னு சொல்லி கேட்டவங்க சொன்ன உடனே ரூத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, 11, 12, 13 வாசிக்கிறேன். அதற்கு போவாசி பிரதித்திரமாக 12, உன் செய்கைகளுக்கு தக்க பலனே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமமா இறவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உடைய அடியாளோட பச்சமாய் பேசுனீரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னை தாழ்த்துறான். போவாச பார்த்து சொல்றான், உடைய வேலைக்காரின்னு சொல்றதுக்கு நான் தகுதி இல்லை, நான் பிச்சைக்காரியை போல சிந்தி கிடக்கிறத குறைக்க வந்தேன், ஆனா நீங்க மேல இவ்வளவு தூரம் நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாயே கர்த்தருடைய சட்டைக்கு கீழே வந்தா உனக்கு அவரால நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறா. அப்ப அவ தன்னை தாழ்த்துறான். பாருங்க, எந்த இடத்துல அவ தாழ்மையாக ஒரு பிச்சைக்காரிய போல, ஒரு பரதேசிய போல அந்த கழனில அந்த கோதுமையை பொறுக்க போனாலும் இஸ்ரவேலின் தேவனை நம்பி அந்த நகோமி தனக்கு தேவனை போல ஒரு அப்பா அம்மா போல ஒரு பொறுப்பா இருந்த நம்பி
ஆண்டவரை நம்பி ஆண்டவர் தான் என்னோட தெய்வம், உன்னோட தெய்வம் என்னோட தெய்வம்னு சொல்லி உறுதியா பற்றி கொண்டு வந்ததுனால பாருங்க, அந்த இடத்துல போவாசிக்கு முன்பாக தாழ்த்துறான். போவாசி வாழ்த்துறாரு. பார்த்தா எந்த இடத்துல அவ தன்னை தாழ்த்தினாலோ, அதே போல எந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரிய போல, ஒரு பரதேசியை போல நடந்தாலோ, பொறுக்குனாலோ, அதே இடத்துல, அதே கலனிக்கு, அதே வீட்டுக்கு ஒரு முதலாளியாக, ஒரு எஜமாட்டியாக, ஒரு ஓனராக, நல்ல ஒரு உயர்த்தப்பட்ட இடத்துல ஆண்டவர் அவளை உயர்த்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? சிறுவனின் தேவனை நம்பி வந்தா. உன்னுடைய தேவன் என்னோட தேவன் சொல்லி நம்பி வந்தா. ஒரு உறுதியாக பற்றி கொண்டா. ஆண்டவரை பற்றி கொண்டா. பற்றி கொண்டு வந்ததுனால அவன் அந்த கஷ்டத்தை கூட பார்க்காதபடி ஆண்டவருடைய செட்டையில கீழே வந்ததுனால ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினாரு. அவன் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாலோ அதே இடத்துல ஒரு எஜாமட்டியாக உயர்த்தினாரு ஆண்டவர். ஆசீர்வதித்தாரு. பார்க்க போனா அந்த வரலாறு எல்லாம் நம்ம படிச்சு வந்தோம்னா அதே வம்சத்துல அதே குடும்பத்தை தொடர்ந்து வர்றது இயேசு கிறிஸ்து அந்த அந்த வரலாறுல அந்த குடும்பத்துல பிறந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். பைப்ல படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அதே போல பாருங்க, நீங்க கூட ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை நம்பி வந்திருக்கலாம். ஆண்டவரே நீங்க பிடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு, உங்களை உயர்த்துவாரு. எந்த இடத்துல நீங்க தாழ்ந்த நிலையில இருக்கிறீங்களோ நீங்க ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது ஏசாப்பா உங்களை உயர்த்துவாரு. எந்த இடத்துல நீங்க அற்பமாக எண்ணப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமென்.